ஒரு பையன் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தான். ஒருத்தவங்களோட ஃபோன் வாங்கி அந்த பையனை பார்க்க தான் வந்திருக்கேன். அவன் என்ன பேசியிருந்தாங்கிறத கேட்டப்போ எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவனை நேரில் பார்க்கணும், நேரில் வந்து பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஊரில் வந்திருக்கேன், அவங்க ஊருக்கே வந்திருக்கேன். இந்த பையனை அதான் அவன் என்ன சொல்லாங்கிறத, எனக்கு என்ன பேசியிருந்தாங்கிறத திருப்பி பேசுவான். எல்லாருமே கேளுங்க, அவன் மனசில் எவ்வளோ வேதனைகள் இருக்குங்கிறது. அவன் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் சொல்லுவான், கேளுங்க. தம்பி, உன் பேர் என்ன? சக்திவேல். எத்தனை படிக்கிற? என்ன எனக்கு பேசணும்? இப்போ நீ என்ன சொன்ன? பெரியம்மா உங்களுக்கு ஏதாச்சும் முடியாம வருது, கண்ணெல்லாம் வீழ்ந்துது, காது வேலைக்கு போக முடியாம அவங்க. அது மாதிரி அக்கா பழகு விட்டு சாயங்காலம் தான் வருவாங்க, 7 மணிக்கு 8 மணிக்கு தான். அது நான் ஸ்கூல் போயிட்டு 4 மணிக்கு நான் வந்துடுவேன் சார். அதுக்கு பெரியம்மா எல்லாம் வீட்டில் கஞ்சி ஆக்கி வச்சுக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வந்து படிச்சிருவேன் சார். நாங்கள் பெரியம்மா நல்லா பார்த்துக்கணும். நான் வேலைக்கு போய்ட்டு அவங்கள்ட்ட சம்பாதிங்க கொடுப்பாங்க. நானும் அதே மாதிரி ஏதாச்சும் வேலைக்கு போய்ட்டு பிஸ்னஸ் மேன் ஆகணும். எங்கள் அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் இன்னும் பார்க்கல, மாப்பிள்ளை பார்க்கல. இனிமேல தான் சார் எல்லாம் பார்க்கணும். இந்த பேர் வந்து சக்திவேல். 8வது. என்ன பேசியிருந்தான்னா, எனக்கு அம்மா அப்பா கிடையாதுண்ணே, அண்ணா என்ன ஏதாவது தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறேண்ணே, எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னா. என்னடா இப்படி சொல்கிறான்னு ஒரு பையன் இப்படி பேசியிருக்கானே. எத்தனை வயசுன்னு கேட்டால் 13 வயசுன்னு. நேரில் வந்து பார்த்தா எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எங்கள் பெரியமா தான் இவனை வளர்க்குறாங்க. அவங்களுக்கும் இப்போ கண்ணு லைட்டாக தெரிய மாட்டேங்க, வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்க அக்கா வந்து வயசு பொண்ணாக இருக்குங்க, 18 வயசு. எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க யாரும் கிடையாது, நான் தானே செய்யணும். அதனால் நான் வேலைக்கு போகிறேன், எங்கேயா வேலைக்கு சேர்த்து விடணும். மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால், எவ்வளோ ஏக்கங்கள் இருந்தால் அவன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். அம்மா அப்பா எல்லாமே இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அப்படின்னா. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பேர் இன்னும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நம்ம பெரிய உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு ஆதரிப்பா, ஒரு அன்பா நம்ம 4 வார்த்தைகள் சொல்லி அவங்க மனசை மாற்றினாலே இருக்கும். இங்கே பாரு, அழக்கூடாது சரியா? கல்யாணம் நல்லபடியா பண்ணலாம் சரியா? மக்கா தொழில் பண்றதுக்கு தானே பணம் தேவை. மக்கா தொழிலுக்கு அண்ணன் பணம் தரேன். நீ தொழில் பண்ண வேணாம். உங்க அக்கா படிக்க, உங்க அக்கா தொழில் பண்ணுவாங்கல்ல, பெரியம்மா தொழில் பண்ணுவாங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் பணம் அண்ணன் தந்துட்டு போறேன் சரியா? அவங்க அதுல படிக்க தொழில் பண்ணிட்டு நீ நல்லா படிக்கணும். உனக்கு அப்பா அம்மாவா நான் இருக்கேன், உங்க பெரியம்மா இருக்காங்க, உன்னை அவ்வளவு கஷ்டத்துக்கு வளர்க்குறாங்கல்ல, அவ்வளோ கஷ்டத்துக்கு வளர்க்குறாங்கல்ல, அழக்கூடாது. இனிமேல் உன் மனசில் தொழில் பண்ணுங்கிற ஆசை எப்போ திரும்ப வரணும்? நல்லா படித்ததுக்கப்புறம் வரணும். நீ அது வரைக்கும் நல்லா படி சரியா? 12ஆம் கிளாஸ் முடிச்சு காலேஜ்லாம் போய் உன்னை ஃபுல்லாக படிக்க அண்ணன் படிக்க வைக்கிறேன். அக்காவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா போதும்ல, அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அக்கா ராப்பகலாக போயிட்டு பொழப்புக்கு போயிட்டு நைட்டில் பாட்டில் பொருட்களாக போக வேணாம். அவங்களுக்கு தொழில் அண்ணன் ஏற்படுத்தணும் சரியா? உன் மனசில் நீ வந்து இனிமேல் என்ன இருக்கணும்? உன் மனசில் நல்லா படிக்கணும் மட்டும்தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்லா படிக்கணும். உனக்கு யார் இருக்கேன்? இனிமேல் அண்ணன் இருக்கேன். யார் இருக்கேன்? அண்ணன் நான் இருக்கேன் சரியா? கவலைப்படக்கூடாது சரியா? அல்லாதா சரியா? இங்கே பாரு, அழுது நம்ம உடம்ப கெடுக்கக்கூடாது. இங்கே உன் மனசில் நீ சந்தோஷமா இருக்கணும். உன் வயசுக்கு நீ இந்த வார்த்தை பேசின போகிறேன். இதை பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 13 வயசு பையன் உழைக்கணும்னு நினைக்கிறான், என் குடும்பத்தை காப்பாற்றுன்னு நினைக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தை வந்து எத்தனையோ பேர் வந்து விட்டுட்டு குடும்பத்தை வெறுத்துட்டு அடித்து உதச்சி எத்தனையோ இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்குறோம். குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருக்கா அப்பாங்களை பார்க்குறோம், அம்மாங்களை பார்க்குறோம். நான் 13 வயசு பையன், நான் குடும்பத்தை உழைச்சி காப்பாற்றுன்னு நினைக்கிறான். அந்த கண்ணீருக்கு யார் விடை சொல்லுவா சொல்லுங்க? எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லாரும் இதை பார்த்துக்கோங்க. அவனோட கஷ்டத்தோட வழி தான் இந்த கண்ணீர். நான் கஷ்டப்படுறேங்கிறோம். அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டம், குடும்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு 3 நேரம் நிம்மதியா 3 நேரம் சாப்பிடுறா நிம்மதியா? குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டம். அம்மா அப்பா 2 பேருமே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பையனுக்கு வந்து 6 மாச பிள்ளை, அந்த பிள்ளை வந்து 3 வயசு பிள்ளை. விட்டுட்டு அவங்க அம்மா லூஸ் மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் போட்டுட்டு போயிட்டாங்க. நான் தான் வச்சு வளர்த்தேன். பாலெல்லாம் வாங்கி ஊற்றி எப்படியோ வளர்த்துட்டேன். இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து என்னால் அவ்வளோதுக்கு பராமரிப்பு பண்ண முடியல. எனக்கு 4-5 பிள்ளைங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் இருந்து 1 வருஷம் ஆச்சு. என்னால் பராமரிக்க முடியல. ஏதோ உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை
நான் கேட்டேன், அவன் கேட்டோன்னே என்கிட்ட சொன்ன வரி வந்து ஆன்சர் வந்து எனக்கு மனசு அப்படியே ரொம்ப காயப்படுத்திச்சு. நான் சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வரேன், இல்லை எனக்கு ஏதாவது தொழில் ஏற்படுத்தி கொடுங்க. எங்கள் பெரியமாக்கு உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்காங்க, எங்கள் பெரியமா கண்ணு தெரிய மாட்டேன், கண்ணில் பிரச்சனை இருக்கு, நீங்கள் வளர்க்க தான் செய்வாங்க, சாப்பாடு தான் போடுவாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க, எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்கிட்ட எது இல்லை, ஏதாவது ஒரு தொழில் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் பண்ணி எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். மனசுல எவ்வளோ வேதனைகள் வழி இருந்தால் அவன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான். சரியா? இருக்கிற நிலைமையா தான் அவன் பேசுறான். அதான் சொல்கிறேன், அது கேட்குறப்ப எனக்கு மனசு இதாக இருந்தது. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இவ்வளோ நாள் அம்மா சாந்தத்தில் தான் அவனை பார்த்துக்கிட்டீங்க, இனிமேட்டு உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரேன். இங்கே பாரு, நான் அழவே கூடாது, சிரிக்கணும். இனிமேல் உங்கள் அக்கா கல்யாணத்தை மாப்பிள்ளை பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா இருக்காங்க, அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சரியா? எல்லா ஏற்பாடும் நான் அம்மா இருக்கோம்லடா, நாங்கள் இருக்கோம்ல, மாப்பிள்ளை பாருங்கள், எல்லாமே நாங்கள் செஞ்சு வைக்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் வச்சுருக்கீங்களா, அது ஏதோ முதலீடு தேவைன்னு சொல்லலாம். என்ன செய்யணும் அதுக்கு? நீ என்ன வியாபாரம் தெரியும்? நாங்க மஞ்சள் குங்குமம் இந்த விளக்கு அதை கொண்டு கோயில்ல விற்போம். இந்த பிள்ளைய அழைச்சிக்கிட்டு போவேன். அந்த பிள்ளை ஒரு 500 ரூபா 400 ரூபா 300 ரூபாய்க்கு வியாபாரம் பார்க்கும். நானும் 200 300 ரூபாய்க்கு வியாபாரம். அந்த தொழிலுக்கு முதலீடு நான் திருப்பி நான் தரேன் உங்களுக்கு. சரியா? இவன் தொழில் பாக்குறேங்களா, நீ பார்க்கலாம். இல்ல சார், நான் இப்பவே வந்து அந்த பணம் தரேன், உங்க அக்காவுக்கு அந்த தொழில் அவங்க கோயிலில் உட்காந்து அந்த விளக்கு இது எல்லாமே விற்கட்டும். சரியா? அதுல ஒரு நாளைக்கு 300 ரூபா கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சு தெரியுங்களா, அது உனக்கு தெரியுங்களா, கிடைக்கும். கோயிலில் உட்காந்து நல்லா விளக்கு வித்தா, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வித்தா கிடைக்கும். அம்மாவே பெரியம்மாவே சொல்றாங்கல்ல, அதனால அதுக்கு அண்ணன் பணம் தரேன், அக்காவும் பெரியமா பார்க்கணும். நீ படி. தொழில் பண்ணணும்னு நினைக்க கூடாது. சரியா? படிக்கணும்னு நினைக்கணும். உன் கையாலேயே நீ கேட்ட பணத்தை உங்க பெரியமா கொடு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க பண்ண உதவிக்கு. இது மாதிரிலாம் எதிரி கூட பார்க்கலாம். இது மாதிரிலாம் ஏதாச்சும் வாங்கி தருவாங்க, இது மாதிரியாச்சும் பெரியவங்க ஏதாச்சும் கேட்டா வாங்கி தர்றாங்க, இது மாதிரிலாம் எதிரி கூட பார்க்கலாம். எதிர்பார்க்க வேணாம், நீ எதிர்பார்க்க நான் செய்வேன். சரியா? உன் வயசுக்கு நீ இவ்வளவு தூரம் அக்கா மேல பாசம் வச்சிருக்க பாரு, இந்த பாசம் என்னைக்குமே இருக்கணும். சரியா? இதே பாசம் அம்மா அப்பா இல்லைங்கிற கவலையை மறந்துட்டு பெரியமாக்காகவும் அக்காக்காகவும் நீ வாழு. சரியா? நான் படிக்கணும், இந்த மாதிரி ஏதாச்சும் பெரியம்மாவுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அக்காவுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அன்னைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அண்ணி பிள்ளைக்கு பண்ணணும், அது மாதிரிதான் சரி, ரைட்டு. நீ கண்டிப்பா பெரிய பிள்ளையாகி உங்க அக்காவுக்கு உங்க பெரியம்மாவோட பசங்களுக்கு எல்லாருக்கும் நீ உதவி பண்ணுவேன். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு. சரியா? அந்த மனசுக்காக தான் அண்ணன் இந்த உதவி செஞ்சிருக்கேன். தொழிலுக்கு பணம் கொடுத்த சந்தோஷம் தானே, உன் கையாலேயே கொடுத்துட்டியா? இது யார் திரும்ப சம்பாதிச்சு கொடுத்தா? நீ தொழில் பண்ணி சம்பாரிச்சேன்னு பாரு, தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் பாரு, அது இல்லை. உன்னோட மனசு உள்ள வலிக்கு வேதனைக்கும் நீ தான் இதை சம்பாரிச்சு கொடுத்துருக்க. அண்ணன் கொடுக்கல, இதை அண்ணன் வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கு. இது யார் கொடுத்த? அப்படி யார் கையால கொடுத்த? உங்க கையால கொடுத்தியா? இப்போ உனக்கு அந்த திருப்தி வந்துருச்சா? நான் அக்காவுக்கு செய்ய நினைச்சதா பெரியமாவுக்கு செய்ய நினைச்சேன், இப்ப நீ செஞ்சுட்டியா? அந்த திருப்தியோட நீ நல்லா படிக்கணும். சரியா? அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்கறது. நீ கேட்டது நான் செஞ்சுட்டேன், நான் கேட்டது நீ செய்வல. அதே மாதிரி உங்க அக்கா கல்யாணமும் மாப்பிள்ளை பாருங்க, அண்ணன் என்னால முடிஞ்சது அம்மா நாங்கள்லாம் என்ன உதவியோ உனக்கு செஞ்சு கொடுத்தோம். சரியா? நல்லபடியா பாத்துருவோம். அதனால நீ அம்மா அப்பா இல்லைங்கிற கவலை விட்டுட்டு நீ நல்லபடியா படிச்சு உங்க அக்கா உங்க பெரியம்மா பசங்க அண்ணன் தம்பி எல்லாரும் நீ நல்லா பாரு. இந்த ஊர்ல பேர் வாங்கி காமிக்கணும். சரியா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும்.